பிரைஸ் தி லார்ட். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு பேச வந்திருக்கிறேன். சில காரியங்கள் கடவுள் பாரப்படுத்தினதுனால உங்களோடு இதெல்லாம் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். சரிங்களா? சரி. அது நன்மையா முடியும்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீர் சர்வ வியாபியா இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக மரித்தீர். நீர் எங்களுக்காக உயிர்த்தீர். நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிற தெய்வமா இருக்கிறபடினால ஆண்டவரே, எல்லா வகையிலும் எங்களைப் போல அல்ல ஆண்டவரே. நீர் மேலான பாடுகளை அனுபவித்து எங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறீங்க ஏசப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லா பாடுகளை சகித்தவரும் நம்மை போல பாடு அனுபவித்துற மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் வருகிறதான பாடுகள் எல்லா பிரச்சனைகள்லையும் ஆண்டவரே நாங்கள் சர்வை பண்ணி மேலே வர நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் சாமி. தகப்பனே, உம்மை பின்பற்றி வருகிற இந்த உலக வாழ்க்கையோடு சேர்ந்த அந்த பரலோக வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்கான வாழ்க்கையை நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ராஜா. இதில் வருகிற எல்லா இடரலையும் ஆண்டவரே ஞானமாய் கையாளத்தக்க கிருபை, பலன், ஞானம் எங்களுக்கு உண்டாகி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியேன் ஒரு சகோதரனாக இவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற இந்த காரியத்துல நீரே இவர்கள் இருதயத்தோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெளிப்பாடுகளையும் மறைப்பொருளையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய கரத்தில் இந்த ஜெபத்தினை தாழ்த்தி படைக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய சித்தமும் இயேசு ராஜாவுடைய அன்பு, சமாதான, ஐக்கியம், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்ததுனால ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே இந்த ஓட்டத்தை பவுலை போல ஜெயமாய் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என்னன்னா பாருங்களேன், சில காரியம் காலையிலேருந்து இன்னைக்கு சாட்டர்டே சில காரியத்தை குறித்து ஆண்டவர் பாரப்படுத்தினார். அதை உங்களோடு பேசுவது ரொம்ப நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆண்டவர் கொடுத்த ஏவுதலால் உங்களோடு இந்த காரியத்தை பேசுகிறேன். கடந்த நாட்களுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி ஆமென் ஒரு 4 பேரை அனாய்ட் பண்ணுற மாதிரி, எப்படி அபிஷேகத்தை குறித்தும் ஆமென் வைராக்கியத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் படுக்கும்போது ஆண்டவர் காட்டினார். எனக்கு உறவினரான ஒரு 4 பேர் மேலே தலை மேலே கை வச்சு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். ஆமென் அல்லேலூயா. இந்த அப்போஸ்தல நாட்களில் தலை மேலே கைகளை வைக்குதல் நம்ம படிச்சிருப்போம். தலை மேலே கையை வைக்கும்போது என்ன நடந்துச்சுதான்? அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்குச்சான். இது ஒரு வகையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதிரி. அப்போது அந்த தலை மேலே கைகளை வைக்குதல் என்பது சாதாரணமாக இல்லை. ஆமென். ஒன்று நம்ம அபிஷேகிக்கப்பட்டவராக அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இருக்கணும், இல்லைன்னா அபிஷேகம் நிறைந்திருக்கிறவர்கள் மேலே நம்ம கைகளை வைக்கணும், இப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்ன விதம் எப்படின்னா, வைராக்கியத்திலையும் விசுவாசத்திலையும் இருக்கிறன்னா நம்ம விசுவாச குறைபாடை காண்பிக்கும்படி ஆமென் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? கைகளை வைக்காமல் ஜெபிக்கக்கூடாது. கைகளை வைக்கணும் அப்படின்றார். அப்போனா என்னன்னா, அந்த கைகளை வைப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை குறிக்கிறது. இப்போ தீர்க்க தரிசனம் குறித்து ஒரு வசனம் அழகாக பேசியிருக்கோம்ல. அதாவது தீர்க்க தரிசனம் என்பது பேதுருல நினைக்கிறேன், ஒரு காலமும் மனிதர்களால் ஏவப்பட்டு பேசின காரியங்கள் அல்ல. அது தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்னு இருக்கும். அப்போ தேவனுடைய ஆவி ஒரு மனிதன் மேலே இறங்கும் போது அவன் வேறு மனுஷனாகி ஆமென்